வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. நான் என் வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். காலையில எழுந்துச்சு காலேஜ் கிளம்புற வேலை இருந்துச்சு. எதுக்காக கேட்டிங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமில் இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. இவிஎஸ்னு ஒரு 1 மார்க் எக்ஸாம். அதனால காலைல ரெடி ஆயிட்டு லஞ்சுக்கு செஞ்ச வெஜ் பிரியாணியை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம் ஏதோ கிளம்பி வந்துட்டேன். இந்த எக்ஸாமுக்கு ஏற்கனவே இன்டர்னல்ல நான் நல்லா மார்க் எடுத்திருந்தேன். அந்த கான்ஃபிடன்ஸ்ல எக்ஸாம் போய் எழுதிட்டு வந்தேன். வீட்டுக்கு வர வழியில் ஒரு பன்னீர் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவொடனே வெஜ் பிரியாணியை சாப்பிட்டேன். கூட பச்சடியும் நொறுக்குத்தையும் மறுசுவைக்கு வெளியே போயிட்டு இருந்ததுலாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு எப்பயும் போல ஸ்டடீஸ்க்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு உருப்படியா 2 செம்ம பார்த்துட்டு அடுத்த நாளுக்கு என்னென்ன பார்க்கலான்ற பிளானிங்கோட ரெடி ஆயிட்டோம். செமஸ்டர் முடிகிற வரைக்கும் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் போல. இந்த பயலுகளும் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டி படிக்கிற மாதிரி தெரியல. மேபி செமஸ்டர் முடிஞ்சவொடனே எல்லாம் ஃபார்முக்கு வர வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு வந்ததும் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு கேரட்டை வாயில போட்டுங்க இன்னைக்கான தொடக்கரி ஒர்க் அவுட்ல இறங்கினேன். இந்த தொடக்கரி நாள் வந்தாலே எனக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு 2 செட்டு போட்டோன்னா மயக்கம் வர மாதிரி இருக்குது. அதற்கான காரணம் எனர்ஜி பற்றாக்குறை தான். இனிமே தொடக்கரி நாள் மட்டும் சாயந்தரம் ட்ரெயின் பண்ணலான்னு பிளான் வச்சிருக்கேன். ஏன்னா லஞ்ச் சாப்பிட்டு ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்றேன். அது மட்டும் இல்லாம வெளியே வேற போயிட்டு வரேன். எனர்ஜி சுத்தமா இருக்க மாட்டேங்குது. தொடக்கரிக்கு மேஜரா 3 வேரியேஷனை போட்டு இன்னருக்கு 2 இட்லி ஒரு முட்டையை சாப்பிட்டு கடைசியா ஒரு கட்டிங்க. இதோட நாள் முடிஞ்சிச்சு. மண்டபத்திரம் நாளைக்கு பார்ப்போம். பை.